ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு, உங்களுக்கென இறைவன் வைத்திருக்கும் உன்னதமான திட்டங்கள். தியான வசனம் எரேமியா அதிகாரம் 29 வசனம் 11. ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கின்ற நினைவுகளை அறிவேன் என்று கடவுள் சொல்லுகின்றார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே என்பதே இன்றைக்கான வாக்குத்தத்த வசனமாகும். இறைவன் உங்களுக்கென்று அருமையான எதிர்காலத்தை ஆயத்தம் செய்திருக்கின்றார். இந்த வசனத்தை வாசித்ததும் எனக்கு வேதாகமத்தில் உள்ள ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்தது. இறைவன் யோசேப்புக்கு அவருடைய எதிர்காலத்தை குறித்த அநேக சொப்பனங்களை கொடுத்தார். சகோதரர்கள் நடுவில் அவர் எவ்வாறு உயர்த்தப்படுவார், உலகத்தில் அவர் பெரிய மனிதராக இருப்பார் என்பதை அந்த சொப்பனங்கள் வெளிப்படுத்தின. ஆனால் அவர் சிறைக்குள் தள்ளப்பட்டார். இறைவன் எனக்கு பெரிய சொப்பனங்களை கொடுத்தார், ஆனால் நான் ஏன் சிறையில் இருக்கின்றேன்? நான் கண்ட சொப்பனம் உண்மையா, இல்லை என்னுடைய மன பிரமையா? இறைவன் எனக்கு உதவி செய்வாரா என்று அவர் யோசித்திருப்பார். அவநம்பிக்கையும் குழப்பமும் அடைந்திருப்பார். நீங்களும் இறைவனிடம், இது உண்மையா, என் வாழ்க்கையில் இப்படி நடக்குமா என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கலாம். இப்போது வாழ்வில் நீங்கள் மிகவும் தாழ்மையான நிலையில் இருக்கலாம். யோசேப்பும் அப்படியே இருந்தார். ஆனால் இறைவன் அந்த சிறைச்சாலையிலே இன்னொரு வழியை உண்டாக்கினார். யோசேப்புடன் சிறையிலிருந்த பானபத்திரக்காரன் யோசேப்பு சொப்பனங்களுக்கு அர்த்தத்தை கூறுவார் என்று பார்வோனிடம் தெரிவித்தார். பார்வோன் கலங்கிக் கொண்டிருந்த போது யோசேப்பு அவருக்கு உதவி செய்தார். ஆகவே பார்வோன் தனக்கு அடுத்த நிலையில் யோசேப்பை வைத்து எகிப்து தேசத்தில் அவர் பெயரை பெருமைப்படுத்தி அவருக்கு வெகுமதிகளை அளித்தார். சிறையிலிருந்த அவரை இறைவன் உயர்த்தினார். ஆம் பிரியமானவர்களே, சிறையிலிருந்த யோசேப்பை உயர்த்தியது போலவே இறைவன் உங்களையும் உயர்த்துவார். அவர் உங்களை குறித்து வைத்திருக்கின்ற திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான வழியை ஏற்படுத்துவார். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதுமில்லை என்று இறைவன் கூறுகின்றார். இறைவன் ஏதாவது ஒரு வழியில் தாம் வாக்கு பண்ணின நன்மையான இடத்துக்கு உங்களை கொண்டு சேர்ப்பார். ஆகவே சந்தோஷமாய் இருங்கள். அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணியுள்ள நன்மைகளை நிச்சயமாய் அருள்வார். ஆகவேதான் இந்த உலகத்தில் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு என்று கூறுகின்றார். இன்று அவரை சோஸ்தரித்து ஜெபியுங்கள். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாம். அன்பு ஆண்டவரே, இந்த தியானத்தில் கேட்டதை போன்று நீர் யோசேப்பை உயர்த்திய வண்ணம் என்னையும் எதிர்காலத்தில் உயர்த்தும். நான் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து குழம்பி பயந்து போயிருக்கின்றேன். ஆண்டவரே, என்னுடைய தாழ்வில் நீரே எனக்கு உதவுகின்றவர். என்னுடைய இக்கட்டுகளின் நடுவே நீரே என்னை வழிநடத்தி நீர் எனக்கு நியமித்திருக்கின்ற இடத்துக்கு கொண்டு வந்து யோசேப்பை போன்றே சேரும் உயர்ந்த ஸ்தானத்தை அடையும்படி உதவும். ஆண்டவரே, என்னை குறித்து நீர் வைத்திருக்கின்ற உயர்வான நினைவுகளுக்காக, தீமைக்கானவை அல்லாத நன்மையான எண்ணங்களுக்காக உம்மை சோஸ்தரிக்கின்றேன். என்னை ஆசீர்வதித்து வழிநடத்தி என்னோடிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் நம்பிக்கையின் நாளாக அமைவதாக. பிரைஸ் த லார்ட்.